கூரத்தில் நடக்கும் அன்னதானத்தை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டதில்லையா? சலிக்காமல் சளைக்காமல் அனைவருக்கும் உணவளிக்கும் அன்னதான பிரபு இந்த ஊரில் தான் இருக்கிறார். இந்த கூரத்தில் மதியத்தில் அடுப்பெறிவதென்பது அவரின் அன்னதான கூடத்தில் மட்டும்தான். இந்த ஊரில் பசி என்பதை யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு அன்னதானம் நடக்கிறது. அவர் பெயர் என்ன? கூரேசன். அப்பா, அங்கு சென்று நாமும் அமுதுண்ணலாமா? வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்கள் எல்லோரும் இங்கு வந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. சற்று இப்படி வந்து நின்று கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் முன்னமே அறிமுகமானவர்கள் இல்லையே, எங்களுக்கு ஏன் இந்த பிரத்யேக மரியாதை? இது பிரத்யேக மரியாதை இல்லை. இதை பற்றி சற்று விளக்கமாக கூறினால்தான் உங்களுக்கு புரியும். எங்கள் எஜமானரை போன்ற ஒரு பரோபகாரியை நீங்கள் காண்பது அரிது. தொழிலாளர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் தான் என் எஜமானர்கள், நான் உங்களுக்காக உழைப்பவன் என்று சொல்லும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் அவர். அவர் வைணவர் என்பதால் நாங்கள் ஒவ்வொரு வைணவரிலும் எங்கள் எஜமானரையே தரிசிக்கிறோம். இது நாங்கள் அவருக்கு கொடுக்கும் மரியாதையை தவிர தங்களுக்கென்று பிரத்யேக மரியாதை இல்லை. இப்படி எஜமான் விசுவாசம் கொண்ட தொழிலாளர்களையும் தொழிலாளர்களை எஜமானர்களாக மதிக்கும் எஜமானனையும் நான் கண்டதே இல்லை. இதுவே இவர்களின் எஜமானரை நான் சந்திக்க வேண்டும் என்ற என் ஆவலை தூண்டுகிறது. இது அவர் வரும் நேரம்தான். பூஜை செய்து கொண்டிருக்கிறார். பூஜை முடிந்து அவர் வெளியே வந்தவுடன் நீங்கள் அவரை சந்திக்கலாம். வாருங்கள், எல்லோரும் வரிசையாக வந்து நில்லுங்கள். அழாத அழாத. ஏனம்மா குழந்தை இப்படி அழுகிறது? நேத்துல இருந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சாமி. ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்ததா கொஞ்சம் பரவாயில்ல, அதான் பசியில அழுகுது. கொஞ்சம் பொறுத்துக்குப்பா. ஐயா, அந்த குழந்தைக்கு உணவு கொடுங்களேன். இல்லையப்பா, எஜமானர் உள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இறைவனுக்கு அமுது படைத்த பின்புதான் அன்னதானத்தை ஆரம்பிக்க முடியும். பூஜை முடியும் வரை இது வெறும் சாதம். பூஜை முடிந்த பின்புதான் இது பிரசாதம். பிரசாதமாக கொடுப்பதைத்தான் சின்ன எசமான் கூரேசன் விரும்புவார். எனக்கும் அது தெரியும். ஆனால் குழந்தைக்கு இதெல்லாம் தெரிய நியாயமில்லையே. தயவு செய்து குழந்தைக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்கள். பழக்கத்தை மாற்ற சொன்னால் எப்படி? இது எஜமானரின் கட்டளை, எங்களால் மீற முடியாது. ராமானுஜா, எதற்கு இந்த வாதம்? சற்று பொறுமையாக இரு. அவர்களின் எஜமானர் வந்துவிடட்டும். இல்லையப்பா, குழந்தையின் கதறல் கல்மனசுக்காரர்களையும் கரைத்துவிடும் எனும் போது இளகிய மனம் கொண்ட நான் எப்படி இதை சகித்துக் கொள்ள முடியும்? இவர்கள் சொல்வதை பார்த்தால் இவர்கள் எஜமானரும் மிகவும் இளகிய மனசுக்காரராகத்தான் இருக்க வேண்டும். என்னை அவர் நிச்சயம் புரிந்து கொள்வார். என்ன காரியம் செய்து விட்டாய்? என்ன துணிச்சல் உனக்கு? இறைவனுக்கு அமுது சேர்வித்தாயிற்று. இப்போது அந்த குழந்தைக்கு அன்னம் கொடுங்கள். என்ன உளறுகிறாய்? நீ என்ன இறைவனா? என்னவாயிற்று? என்ன பிரச்சனை?
அப்பா உள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கிறார். சற்று அமைதியாக இருக்க சொல்லுங்கள். சின்ன எஜமான், சிறுவன் ஒருவன் அன்னதான பருக்கை ஒன்றை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டு இறைவனுக்கு அமுது செய்தாயிற்று, அன்னதானத்தை தொடங்குங்கள் என்று பிதற்றுகிறான். ஏன் அவன் அப்படி செய்கிறான்? குழந்தை அழுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா? அதனால் குழந்தைக்கு ஏதாவது முதலில் கொடு என்று ஆரம்பத்திலிருந்தே சச்சரவு செய்து கொண்டிருக்கிறான். யார் அது? அதோ அந்த சிறுவன் தான். குமரசாமி, வணங்குகிறேன். அடியேன். அடியேன் மன்னித்து விடுங்கள். நான் செய்ததற்கு தண்டனை என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன். ஆனால் அதற்கு முன் உலக நடைமுறைகள் அறியாத, ஆனால் பசி மட்டுமே அறிந்த அந்த குழந்தையின் பசி ஆற்றுங்கள். கணக்கு பிள்ளை, குழந்தைக்கு அன்னம் கொடுங்கள். சின்ன எஜமான், இன்னும் பூஜை முடியவில்லை. முடியவில்லை, எனக்கு தெரியும். ஆனால் இவர் உண்டது அந்த ஆதிகேசவனே நேரில் வந்து உண்டது போல் அடியேன் நினைக்கிறேன். நான் செய்தது மிகப்பெரிய தவறுதான். என்னை இறைவன் என்று சொல்லிக் கொண்டது அகம்பாவத்தின் உச்சம். அதற்குரிய தண்டனையை நான் நிச்சயம் அனுபவிப்பேன். இல்லை, குழந்தையின் பசியை தங்கள் பசியைப் போல் உணர்ந்த வேகத்தினால்தான் இதை நீங்கள் செய்தீர்கள் என்று நான் நன்கு அறிவேன். புகழும் பொருளும் ஒன்றே குறியாக தன்னை இறைவன் என்று சொல்லிக் கொள்ளும் வேடுதாரி அல்லவே நீங்கள். சுவாமி, உங்களின் பெருந்தன்மை அளவிடற்கரியது. ஆயினும் இவனை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை கூறுவது எங்களை சமாதானப்படுத்தும். மன்னிப்பதற்கு இதில் கடுகளவும் எந்த தவறும் இல்லை. சொல்லப்போனால் இதிலிருந்து அடியேன் என்று ஒன்று கற்றுக்கொண்டேன். கணக்கப்பிள்ளை, நாளையிலிருந்து குழந்தைகளை காக்க வைக்க வேண்டாம். இவர் சொன்னது போல் குழந்தைகள் உலக நடைமுறைகளை அறியாதவர்கள். அதனால் அவர்களுக்கு முதலில் உணவு கொடுத்து விடுங்கள். சரிங்க சின்ன எஜமான். அன்னதானத்தை தொடங்குங்கள். ஆகட்டும். நீங்கள் எல்லோரும் நெடுந்தூரத்திலிருந்து வந்திருப்பது போல் தெரிகிறதே. என்னோடு உள்ளே வந்து உணவருந்துங்கள். பரவாயில்லை, நாங்கள் இங்கேயே உண்கிறோம். இது என் வேண்டுகோள். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பா, உள்ளே செல்லலாம் அப்பா. சரி, வாருங்கள். வருகிறோம். வாருங்கள். வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். ஏனோ தெரியவில்லை, தங்களை பார்த்ததுமே இனம் தெரியாத ஒரு ஈர்ப்பு என்னுள் பரவி இருக்கிறது. தாங்கள் கூறிய அந்த ஈர்ப்பு எனக்கும் இருப்பதை நானும் உணர்கிறேன். என்ன ஆச்சரியம்! தாங்கள் முற்பிறவியிலேயே எனக்கு பரிச்சயமானது போன்று நான் உணர்கிறேன். மன்னிக்க வேண்டும். ஒரு சிறு விண்ணப்பம். தங்களை விட வயதில் சிறியவனான என்னை தாங்கள் ஒருமையில் நீ என்றே அழைக்கலாம். என்ன? அடியேன் உங்களை ஒருமையில் அழைப்பதா? நிச்சயம் அது என்னால் முடியாது. இவர்கள் அனைவரும் உங்களுக்கு என்ன முறை என்பதை அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இவர் என் அப்பா, அவர் என் அம்மா, அவர் என் சித்தி, அதாவது தாயின் இளைய சகோதரி. அவர் என் சித்தப்பா. தாங்கள் எல்லோரும் நெடுந்தொலைவிலிருந்து வருகிறீர்கள் என்று தெரிகிறது. தங்களது ஊர் எது என்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூரா? ஆஹா, அங்கேயும் ஆதிகேசவன் தானே கோயில் கொண்டிருக்கிறார். ஆமாம், எங்கள் ஊரை பற்றி நிறைய தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் போலும். நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
அப்படியானால் யாகங்களில் சிறந்த வேத விற்பனர் ஒருவர் அவ்வூரில் வசிப்பதை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டுமே. கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன், தாங்கள் அவருக்கு உறவா? ஆமாம், அரிசிக்கும் வெள்ளத்துக்கும் அதிரசத்தில் உள்ளது போல அழுத்தமான உறவு. அவர் பெயர் கேசவ சோமயாஜிகள் தானே? சரியாக சொன்னீர்கள். அது வேறு யாரும் அல்ல, இதோ இவர்தான் சாக்ஷாத் கேசவ சோமியாஜி. என் மனைவிக்கு அத்திம்பேர், எனக்கு சட்டகர். இதைவிட நெருங்கிய உறவு இருக்க முடியுமா என்ன? தாங்கள் தானா அது? அடியனுக்கு என்ன பாக்கியம்! தங்களை விருந்தினராக பெற அடியேன் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். கூரேசா, யார் இவர்கள்? வாருங்கள் அம்மா, இவர்கள் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். வாருங்கள் அப்பா, நானே உங்களை அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். நீங்களே வந்துவிட்டீர்கள். இவர்கள்தான் என் பெற்றோர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். அடடே, கேசவ சோமியாஜிகளா? அப்பா, தங்களுக்கு இவரை தெரியுமா? இவரை எனக்கு நன்றாக தெரியுமே. மன்னிக்க வேண்டும், நான் தங்களை பார்த்ததாக ஞாபகம் இல்லையே. பரவாயில்லை. கூரேசா, இவர் எப்பேற்பட்ட சிரேஷ்டர் தெரியுமா? கரணை என்ற ஊரில் பதுமராஜன் என்ற செல்வந்தர் ஒரு பெரிய யாகம் நடத்தினாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம் அப்பா. அங்கு யாகத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்தவர் இவர்தான். என்ன சோமயாஜி சுவாமிகளே, நான் சொல்வது சரிதானே? ஆமாம், சரிதான். தாங்கள் அங்கு வந்திருந்தீர்களா? தங்களை பார்த்த ஞாபகம் இல்லையே. இருக்காது. ஏனென்றால் மற்ற பல பிரகஸ்பதிகளைப் போன்று பாதி மந்திரங்களை சொல்லாமல் விழுங்கியும் சுற்றுமுற்றும் இருப்பவர்களை அவ்வப்போது பார்த்து கொண்டும் வாருங்கள் சௌக்கியமா என்று தலையசைப்பாலும் சிரிப்பாலும் கேட்டுக்கொண்டாயிருந்தீர்கள் நீங்கள். யாகத்தில்தான் தங்களுக்கு எத்தனை சிரத்தை! தங்களின் மந்திர உச்சாடனங்கள் தான் எவ்வளவு ஸ்பஷ்டம்! சற்று அதிகமாகவே என்னை நீங்கள் சிலாகிக்கிறீர்கள். இல்லை இல்லை கூரேசா, அப்பா, யாகம் முடிந்ததும் என் நண்பர் பதுமராஜன் பொன்னும் பொருளுமாய் இவருக்கு கொடுத்ததை என்ன செய்தார் தெரியுமா? சிறு பகுதியை மட்டும் தான் வைத்துக் கொண்டு மீதமிருந்த அத்தனையையும் அந்த ஊர் கோயிலுக்கு அன்பளிப்பாக தந்துவிட்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட புதிய வஸ்திரங்களையும் அங்குள்ள ஏழைகளுக்கு தானமாக தந்துவிட்டார். செல்வந்தர்கள் படாடோபத்திற்கும் புகழுக்கும் செய்வதை இவர் காதும் காதும் வைத்தார் போல் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் முழு மனதோடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாதப்பா. அப்பா, இவர்தான் இவருடைய மகன். ஓ, மன்னிக்க வேண்டும், இதுவரை நான் தங்களின் திருநாமத்தை தெரிந்து கொள்ளவில்லை. தங்களின் திருநாமத்தை சொல்ல வேண்டும். ராமானுஜன். அப்பா, இவரும் இவருடைய தகப்பனார் போல்தான். கருணையில் சற்றும் குறைந்தவர் அல்ல. அப்படியா? ஆமாம் அப்பா. அன்னதானம் நடக்கும் இடத்தில் ஒரு குழந்தையின் மீது இவர் காட்டிய பரிவால் தான் இவர்கள் நம் எதிர்பாராத விருந்தினர்கள் ஆனார்கள். மிக்க மகிழ்ச்சி. இதை நான் மேம்போக்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். நானும் தான் அப்பா. இவரை பார்த்த மாத்திரத்திலேயே இவர் மீது ஒரு மரியாதையும் ஈர்ப்பும் ஏற்பட்டு விட்டது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எல்லோரும் ஸ்ரீபெரும்புதூருக்கு வர வேண்டும். நீங்கள் எங்கள் விருந்தினராக இருந்து எங்களை கௌரவிக்க வேண்டும். நிச்சயம் நான் வருகின்றேன். ஏனென்றால் இவரை அவ்வப்போது அடியேனை சந்திக்க வேண்டும். இவரிடமிருந்து நிறைய சத் விஷயங்களை அடியேனை கற்றுக்கொள்ள வேண்டும். கூரேசா, ஏதேது ராமானுஜனை உன் ஆச்சாரியனாகவே நீ ஏற்றுக்கொள்வாய் போல் இருக்கிறதே. இப்படியே நிற்க வைத்து பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? நெடுந்தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். பாவம், பசிக்காதா? சீக்கிரம் அனைவருக்கும் உணவு பரிமாற ஏற்பாடு செய்கிறேன். உள்ளே அழையுங்கள். அப்பாடா, இப்பொழுதாவது நினைவுக்கு வந்ததே. பசி வயிற்றை கிள்ளுகிறது. உடனே இலையை போடுங்கள்.
சரி, வாருங்கள், உள்ளே சென்று உணவருந்தலாம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். சுவாமி, தங்களால் தூண்டப்பட்ட சுடர் விளக்கு பிரகாசிக்கும் பொழுது அந்த ஒளியில் வரப்போகும் ஆச்சாரிய புருஷரின் திருமுகம் இந்த விக்கிரகத்தில் மேலும் சுடர்விட்டு காட்சி அளிக்கிறது. மாரநேரி நம்பி, இந்த திருவிளக்கு ஒளியானது நம்மால் அவ்வப்போது தூண்டப்பட்டு பிரகாசிக்கிறது. ஆனால் இவ்விக்கிரகத்தில் காணப்படுபவர் தன்னுள்ளே ஜோதி கொண்டவர், அறியாமை இருள் போக்கும் ஞான சுடர் விளக்கு அவர். அவர் நம் மத்தியில் ஞான ஒளியாய் வலம் வரும் நாள் என்று வருமோ? யார் அறிவார்? ஓர்வானில் இரு சூரியன் காணப்பெறும் நாள் சீக்கிரம் வருமா சுவாமி? மாரநேரி நம்பி, பல நேரம் உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் தானாக வருகிறதா, அல்லது உன் உள்ளிருந்து உன்னை கேட்கச் சொல்கிறார்களா என்று அடியேனை வியக்கச் செய்கிறாய். சரி, நீ என்ன கேட்டாய்? சுவாமி, ஆச்சாரியாரான தங்களை ஒரு ஞான ஆசானை தற்போது அடியேன் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறேன். அதுபோன்று ஒரு சமயத்தில் இந்த விக்கிரகத்தில் ஒளிர்பவரை தங்களுக்கு அருகில் அனைவரும் காணும்படி தரிசனம் தரும் நாள் சீக்கிரம் வருமா என்று கேட்டேன் சுவாமி. அப்பா மாரநேரி நம்பி, அடியேன் ஒளியும் அல்ல, ஒப்பற்ற ஞான ஆசானும் அல்ல. ஏதோ மங்கியிருந்த இந்த விளக்கு அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பியால் தூண்டப்பட்டு இன்று வரை ஓரளவு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீ கேட்ட கேள்வியின் மூலம் ஒன்று புலனாகிறது. ஓர் வானில் இரு சூரியன் இயற்கைக்கு மாறானது, நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது. இருப்பினும் ஆச்சாரியனின் மீதுள்ள பக்தியில் நீ உயர்ந்து நிற்கிறாய். கேட்டாயா பெரிய நம்பி இவன் வார்த்தைகளை? சுவாமி, மலர்களின் வாசம் இயற்கையாகவே வெளிப்படும். ஆனால் இந்த மாரநேர் நம்பியின் உள்ளத்து வாசம் தங்களாலேயே அடையாளம் காட்டப்படும். மாரநேர் நம்பி குறிப்பிட்டது போல் இரு பெரும் ஒளி வெள்ளத்தில் மூழ்க அடியேனும் காத்திருக்கிறேன் சுவாமி. சுவாமி, சுவாமி, எழுந்திரப்பா. எங்கு சென்று விட்டாய்? வெகுநேரம் உன்னை காணவில்லை. மன்னிக்க வேண்டும் சுவாமி, நான் பெரிய கோயில் சென்று அரங்கனை தரிசித்து வந்தேன். ஓஹோ, ஒரு சில நாட்கள் ஆயிற்று அடியேன் அரங்கனை சென்று சேவித்து. நீயாவது சென்று தரிசித்து வந்தாயே, மிகவும் சந்தோஷம். வேறு ஏதேனும் விசேஷம் உண்டா? உண்டு சுவாமி. நம் தெய்வவாரி ஆண்டார் தங்களை பற்றி விசாரித்தார். தங்களை சில நாட்களாக தரிசிக்காதது பல மாதங்கள் ஆனது போல் இருக்கிறதாம். எனவே இன்று நம் மடத்திற்கு வந்து தங்களை காண வேண்டும் என்று சொன்னார். தெய்வவாரி ஆண்டான் ஒரு வித்தியாசமான சிஷ்யன். கோவிலில் ஆற்ற வேண்டிய பணிகளோ ஏராளமாக இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இங்கு வருவானேன்? சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது போல் தெய்வவாரி ஆண்டான் ஓர் வித்தியாசமான சிஷ்யர்தான். உற்சவங்களாகட்டும், அரங்கனுக்கு அலங்காரம் செய்வதாகட்டும், எதிலும் ஓர் தனித்தன்மை உண்டு அவரிடம். ஒரு நாள் மலரால் அலங்காரம், மற்றொரு நாள் முத்தங்கி என்று விதவிதமாக அரங்கனை அலங்கரித்து அழகுக்கு அழகு சேர்ப்பார்.